அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாம ஆர்கானிக் மெத்தட்ல பண்ண முடியுமான்னு கேட்டா, டெஃபினட்டா பண்ண முடியும். பட் அதுக்கு நம்ம ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணணும். நான் என்னோட டேஷ்போர்ட் உங்களுக்கு ஷோ பண்றேன். இது பாருங்க கிளிக் பேங்க்ல இருக்கிற என்னுடைய நியூ அக்கவுண்ட். நியூ அக்கவுண்ட்னா இப்ப நான் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணல. கிளிக் பேங்க்ல ஓப்பன் பண்றது கஷ்டம் தான். பட் இதுக்கு முன்னாடி நான் 2, 3 அக்கவுண்ட் வச்சிருந்தேன். அதுல 2 அக்கவுண்ட் மட்டும் தான் ரெகுலரா யூஸ் பண்ணிருக்கேன். இந்த அக்கவுண்ட் யூஸ் பண்ணல. தேவ் அப்படிங்கிற இந்த அக்கவுண்ட்ட வந்து நான் இதுக்காகவே ஒரு கேஸ் ஸ்டடீஸா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். இங்க பாருங்க. இதுல லாஸ்ட் 30 டேஸ்க்கு எடுத்திருக்கேன். இங்க பாருங்க. லாஸ்ட் 30 டேஸ்க்கு அப்ளை பண்றேன். இதுல 182 ஹோப்ஸ் அப்படின்னா 182 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. அதில் 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ஆயிருக்காங்க. இதில் 6 சேல்ஸ். வெறும் 6 சேல்ஸ் தானா? இது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ஆர்கானிக் மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதை பத்தி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதில் என்னோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 364.56. இது பாருங்க மேல தேவ் அப்படிங்கிற இந்த நியூ அக்கௌண்ட்ல மட்டுமே பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். டிஃப்ரெண்டான ஆங்கிளில் ப்ரொமோட் பண்ணிருக்கேன். அண்ட் லேட்டரா இதை வந்து இந்த 50 இம்ப்ரெஷனை வந்து நான் வேற ஆங்கிளில் சேல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் நான் லேட்டரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இது வந்து நியூ அக்கௌண்ட் தானே அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணா இங்க பாருங்க. ஹலோ தேவ் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ இது வந்து மீதி வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இதில் லாஸ்ட் 7 டேஸோட ஸ்டேட்டஸ் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே இல்லை. இங்கே பாருங்க சிமா நியூ அப்படிங்கிறது வந்து இதில் மட்டுமே 2 சேல் நடந்திருக்கு. இதில் ஒரு சேல் சின்ன சின்னதாக நடந்துட்டு இருக்கு. இது ஆர்கானிக் மெத்தடில் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க சிமா நியூ அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட் நிக் நேமில் இங்கே பாருங்க பீரியட் எண்டிங் 15ஆம் தேதி எனக்கு ஒரு சேல் ஒன்று நடந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பேமெண்ட்டு 87.27 அண்ட் ஸ்டேட்டஸ் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிடிஆர்னு சொல்லுவாங்க. அதாவது கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்யர்மெண்ட். மினிமம் நீங்கள் $100 கூட நீங்கள் ஏர்ன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பேமெண்ட் வராது. ஓகேங்களா? கிளிக் பேங்கோட ரூல் படி. ஓகேங்களா? ஸோ இது நியூ அக்கௌண்ட்டுங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் உங்களுக்கு நான் இதில் காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்க 87 பாயிண்ட்னா எனக்கு $100 கூட அப்போ வரல. அதனால தான் ரிலீஸ் ஆகல. பட் இப்போ நான் $364 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க இதில் வந்து இதுக்கப்புறம் 87க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா $267 கிட்டத்தட்ட $364 சம்திங் எனக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கு இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ கம்ப்ளீட்லி நியூ அக்கௌண்ட். அப்போ என்னுடைய ஓல்டு அக்கௌண்ட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஒரு அக்கௌண்ட்டை நான் ஷோ பண்ணுறேன். பாருங்க இது வந்து என்னுடைய அக்கௌண்ட் நிக் நேம் வந்து டாக் ஃப்ரீ. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சிந்துமணி அப்படிங்கிறது. இதில் நான் பணம் வர நான் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பேமெண்ட் நெட் பேலன்ஸ் 0 த்ரெஷோல்டுன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ அமௌண்ட் எல்லாமே எனக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி இந்த அக்கௌண்ட்டில் பெய்டு மெத்தட் மட்டுமே நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த கேஸ் ஸ்டடிஸ்க்காக இந்த சிந்துமணிங்கிற இந்த அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆயிரும். இல்லை இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாக பண்ணோம்னா எதில் சேல்ஸ் நடந்துச்சுன்னு தெரியாதுங்கிறதுக்காக தான். ஈவன் தோ நான் வந்து ட்ராக்கிங் ஐடிலாம் வச்சு பண்ணியிருந்தாலுமே இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்கானிக் மெத்தடில் பண்ணியிருக்கேன். பட் எந்த மாதிரி ஆர்கானிக் மெத்தட் பண்ண அப்படிங்கிறதுல ஒரு மெத்தடை நான் ஆல்ரெடி வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இது மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். medium.comல நான் கண்டென்ட் வந்து ஆர்டிக்கலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வெயிட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கங்க, அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுங்க, அதை வந்து மீடியமில் போடுங்க, சேல்ஸ் நடக்கும். சேல்ஸ் எங்க வியூஸ் கூட உங்களுக்கு வராது மீடியமில். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ணி நீங்களும் அதே மாதிரி சேல்ஸ்லாம் பார்த்துருந்தா அப்போ தான் தெரியும் இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும்னு. தேவையில்லாமல் மீடியம் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பேன் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் பிளைண்டாக நம்பாதீங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட காமிச்சிருக்கேன். ஒரு மீடியம் அக்கௌண்ட்டில் நான் கான்டென்ட் போட்டாலும் அந்த கான்டென்ட்டுக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, அதை எப்படி ரீடார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தான் நான் இந்த சேல்ஸ் எடுத்திருக்கேன். இதுவுமே 100% ஆர்கானிக் மெத்தட் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. பட் இந்த மெத்தடெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய கோர்ஸில். இது ஏன் நான் யூடியூப்ல எல்லாமே ஷோ பண்ண முடியலன்னா இதை எடுத்துகிட்டு போய் காப்பி பண்ணி அதை வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ண தான் நினைக்கிறாங்க தவிர, பட் இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இதில் நல்லா சேல்ஸ் பார்த்து நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா பெருசாக யாருமே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்மளுடைய கோர்ஸில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆண்டர்பிரினர் தமிழ் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்க அட்வான்ஸ்டு 100% ஃப்ரீ மெத்தட்னு ஒன்று இருக்கு இல்லையா? அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல. ஸோ இதே மெத்தட் தான் நான் இதுக்கு முன்னாடி வேற பிளேஸில் போட்டு அதுக்கான சேல்ஸ் எல்லாமே காமிச்சு உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். இதை தான் வச்சு தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஃப்ரீ மெத்தட்லையும் ஏர்ன் பண்ண முடியுங்கிறதுக்கான ப்ரூஃபையும் எடுத்து காமிச்சிருக்கேன். பட் அதே மெத்தடை கிளிக் பேங்க்லேயும் ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த 1 மந்த் கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து நான் வீடியோ கூட போடாமல் இதில் ஒர்க் அவுட் பண்ணி நான் ரிசல்ட் எடுத்திருக்கேன். ப்ளஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு, நம்மளுடைய ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு வந்து ரெடிமேட் வெப்சைட் வந்து நாங்கள் சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஒரு 5 பேர் தான் சொல்லியிருந்தோம். பட் 10 பேருக்கு மேலே கொடுத்ததுனால நாங்கள் அதுலேயும் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால தான் நான் யூடியூப் சைட்லேயும் வர முடியல. ஓகேங்களா? பட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சைட்லேருந்து எப்பயுமே சப்போர்ட் கொடுத்துட்டே தான் இருக்கும். இன்னும் டிஃப்ரெண்டான ஆங்கிளில் கம்யூனிட்டிக்கு டிஃப்ரெண்டான சப்போர்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கான நியூஸ் தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காத்துட்ருக்கு. சரிங்களா? அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணலாலும் ப்ளீஸ் மறக்காமல் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃப்ரீ மெத்தட் வந்து இப்போ 499. பட் நான் கூடிய சீக்கிரத்தில், அதாவது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது 799க்கு மாறி இருக்கும். நீங்கள் இதை வாங்குறத விட 6-in-1 கோர்ஸ் வாங்கிருங்க. இப்போ 399 தான் போயிட்டுருக்கு. நான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இது வாங்கிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் இது எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சர்வீஸ் வராது. இது சர்வீஸ் தனி. கோர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும்.
சரிங்களா? ஸோ மறக்காம இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் ஃப்ரீ மெத்தடில் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. இப்போ நான் 1 மந்த் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 மந்த்தில் இப்போ தான் வந்து நான் சேல்ஸ் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். பட் அந்த 1 மந்த் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன்னா இதுக்கப்புறமேட்டு ஒன் பை ஒன்னாக இன்னைக்கு சேல்ஸ் இல்லைனாலும் நாளைக்கு நடக்கும். நான் எத்தனை ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறேன், எந்த ஆங்கிளில் ப்ரொமோட் பண்ணுறேன், எப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. வரக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே கிளிக் பண்ணானா சேல் ஆகும் அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது. அவன் எந்த பர்பஸ்க்காக வந்திருப்பான் அப்படின்னே தெரியல. ஃபர்ஸ்ட் திங்க் ஆடியன்ஸ் சரியான ஆடியன்ஸாக உங்களுடைய சைட்டுக்கு நீங்கள் போட்டிருக்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் எங்கே ப்ரொமோட் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் நினச்சது ரீச் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் எங்களை சேலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனா அது நம்மளுடைய அடுத்த கட்டம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சால் தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அஃப்லேட் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாதுங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நான் டிஃப்ரெண்டான ஆங்கிளில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் யாருமே வந்து நீங்கள் யூடியூப்ல இந்த மாதிரி உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸாக எடுத்து லைவாக இப்போலாம் ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. யூடியூப்ல வீடியோ போகிறது மட்டுமே நம்மளுடைய மோட்டோ கிடையாது. ஸோ இதை வந்து ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து யோசிச்சு போட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய கோர்ஸில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள். லேட்டராக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்புறம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முன்னாடி ஃபார்வர்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஒரு காலத்தில் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் எப்பயுமே வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தா தான் நீங்களுமே வந்து அதில் ஒரு அட்டென்ஷன் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அப்போ தான் அதில் ரிசல்ட் நீங்கள் எடுப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட் எடுத்தால் தான் உங்களோட ரிசல்ட்டே எனக்கு மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக உங்களை ரிசல்ட் எடுக்க வைக்க வேண்டியது என்னுடைய டார்கெட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அல்டிமேட்டாக உங்களுக்கும் ரிசல்ட் வேணும் இல்லையா? இது ரெண்டுமே வின் வின் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? இதில் வந்து எந்த ஒரு ஹெல்ப் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாருமே வந்து மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் யாருமே இங்கே பண்ணல. நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ஒர்க் அவுட் பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு டைமும் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ரிசல்ட் கண்டிப்பாக எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் நான் நம்மளோட கோர்ஸில் கொடுத்துருக்கேன். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுடைய கோர்ஸோட இன்சைடில் பார்க்குறது ரைடாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.